வணக்கம் நண்பர்களே. மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே நாம இப்போ இன்னா செய்யாமைங்கிற அதிகாரத்துல ஆரம்பிச்சிட்டோம். இன்னா செய்யாமைங்கிற இந்த அதிகாரத்தை முதல் குறள் நாம பார்த்திருக்கோம். இன்னா செய்யாமையில இரண்டாவது குறள் என்ன அப்படின்னா, இதுலயும் மாசற்றார் கோளை தான் அவர் முதல்ல சொல்றார். மாசற்றவர்களாக நாம நல்லவர்களாக இருந்தால் நாம எப்படி நடந்துக்கிடுவோம்? அப்ப பெரிய ஒரு செல்வம் வந்தாலும் கூட நாம அத அந்த அந்த மாசற்ற நிலையில நாம யாருக்கும் ஒரு இன்னா செய்து அதை நாம பெறணும்னு நினைக்க மாட்டோம். இது முதல்ல அந்த மாஸ்டர்களுடைய அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய கோள். இப்ப 2வது குறள்ல என்ன சொல்றாருன்னா, கருத்து இன்னா செய்தவ கண்ணும் மறுத்து இன்னா செய்யாமை மாசற்றார் கோள். முன்னால உனக்கு கிடைக்குது அப்படிங்கறதுக்காக நீ ஒருத்தருக்கு இன்னலை உருவாக்கிட கூடாது. பணம் கிடைக்குது அப்படிங்கறதுக்காக. இப்ப என்ன சொல்றாரு, உனக்கு பணம் கிடைச்சிட்டு உனக்கு அந்த பணம் கிடைச்சி நீ இன்னைக்கு அந்த ஒரு பெரிய பணக்காரனா நேற்று வரை சமயத்துல கூட ஒருத்தருக்கு இந்த துபாயில உள்ள ஏதோ இந்த ராஃபில் டிக்கெட் போடுறது 153 கோடி ரூபாய் அதுல ஏதோ பரிசு சீட்டுல கிடைச்சது. இவங்க பாடுலாம் எப்படியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படிப்பட்டவங்க நேற்று சாதாரணமா இருந்தவங்க இன்னைக்கு 153 கோடிங்கும் போது அவங்க அவங்கள பார்க்கக்கூடியவங்களுடைய பார்வை, அவரு மேல விழக்கூடிய அந்த பார்வை எல்லாம் எப்படி இருக்கும்? அதெல்லாம் நமக்கு தெரியல. இன்னும் சார் அந்த மாதிரி உள்ளவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கையில என்னங்கிறது தெரியல. அப்படி ஒருவர் வரும்பொழுது, அப்ப நம்ம இந்த இது வரும்பொழுது அத தாங்கிறதுக்கு சில நேரத்துக்கு கஷ்டம். ஏன்னா பொறாமை கண்கள் நம்மளால விடும். நேற்று இப்படி இருந்தவன் இன்னைக்கு இப்படி இப்படி இருக்கான். நாம இந்த ஒரு சாதாரணமா இருந்தவன் பாருடா இவன் இப்படி இருக்கான்னு சொல்லி நமக்கு மேல நம்முடைய அண்ணன் தம்பிகள், சகோதரர்கள், மற்றவர்கள், சொந்த பந்தங்கள், பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்து வீட்டுக்காரன், அதுக்கப்புறம் நம்ம கூட வேலை பார்க்கிறவன், அதுக்கப்புறம் இதுல அந்த நாம பணக்காரங்களான ஒண்ணு நம்ம மேல வரக்கூடிய டிமாண்டு, நீ எனக்கு அதை கொடு, அதை கொடு, இதை கொடு இப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது, அப்போ ஒண்ணு செய்யல அப்படிங்கும் போது நமக்கு இன்னாத காரியங்கள் நமக்கு இன்னா செய்ய தயங்க மாட்டார். அதைத்தான் சொன்ன கருத்து பொறாமைப்பட்டு மனசுக்குள்ள அப்படியே கருத்து கருத்து இன்னா செய்த மக்கள் அவன் ஏய் உன்னை எப்படியாவது உன்னை பண்ணணுமே, இன்னைக்கு நேற்று வரைக்கும் இப்படி இருந்தவன் இந்த மாதிரி இன்னைக்கு வந்திருக்கிறானே, இதை நாம விடக்கூடாது. ஏதாவது ஒரு துன்பங்களை செய்யணும். உடனே ஒரு இன்கம் டாக்ஸுக்கு ஒரு மொட்டை கடிதம் எழுதுறது, ஈடிக்கு ஒரு கடிதம் எழுதுறது, இல்லைன்னா பக்கத்துல ஒரு வம்பு சண்டையை உருவாக்குறது. பார்த்தவொடனே நமக்கு தெரிஞ்சு போயிடும். நேற்று வரைக்கும் நல்லா இருந்தா இன்னைக்கு இந்த பணம் வந்த உடனே இவனுக்கு பிடிக்கல,
இவன் வந்து நம்மள கெடுக்கணும்னு நினைக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும். அந்த பொறாமை கருத்து இன்னா செய்தவ கண்ணும் மறுக்கு இன்னா செய்யாமை மாசற்றார் கொள். அப்ப வந்து நமக்கு வந்து ஒரு தீங்கு விளைவிக்கிறாங்க. இன்னா கருத்து இன்னா செய்தவ கண்ணும் மறுத்து அத வந்து மறுத்து அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எதிராக அவன் வந்து நாமளும் அவனுக்கு ஒரு தீங்கு செய்யணும் அப்படிங்கிற அந்த இதுல நாமளும் நம்மகிட்ட தான் இன்னைக்கு வந்து பணம் இருக்க இவனை நாம ஒரு கை பார்க்காம விடக்கூடாது. இன்னைக்கு வந்து நாளை பின்ன ஒரு கேஸ் ஆனால் நிறைய இடங்கள்ல வந்து நீங்க வந்து ஏன் சண்டை போடாம ஏன் பெட்டர்னஸ் தான் சொல்லுவாரு. அந்த கிரிமினல்லாம் இருக்கிறதுனாலதான் நாட்டுல வந்து அந்த அமைதி இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரிலாம் அந்த கிரிமினல் அவன் வந்து நீங்க கைக்குள்ள எடுத்து உங்களுக்கு உங்க திறமைக்கு வந்து அதை பயன்படுத்த உங்களுக்கு பண வசதி இருந்துச்சுன்னா நீங்க வந்து அவனுக்கு தீங்கு செய்யாது. நீங்க பாருங்க நிறைய பேரு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து அவங்க வந்து கை கொண்டு ஏதாவது ஒரு காரியங்கள் செய்ய முடியும்னா நிறைய காரியங்கள் செய்யறாங்க. பாருங்க இந்த பக்கத்துலங்க ஒரு ஒரு காவலாளி வந்து இறந்து போனது. இதெல்லாம் வந்துட்டு எப்படி செய்ய முடியுது எந்த மாதிரி அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இடங்களை போய் தீர்மானிச்சு அவங்கள பார்த்து போலீஸா இருந்தாச்சுன்னா அவனை வந்து 2 கவனிச்சு விட்டுரு. அவனை வந்து சரியான அவன் அடிக்கிற அடியில வந்து அவன் அதுக்கப்புறம் நினைச்சு பார்க்க கூடாது அப்படிங்கிறது. அப்போ அதுக்கு தக்கப்புல வந்து யாருக்கிட்ட சொல்லணுமோ சப் இன்ஸ்பெக்டரா அல்லது இன்ஸ்பெக்டரா அல்லது சர்க்கிளா டிஎஸ்பியா அல்லது எஸ்பியா ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து செல்வாக்கு பணம் இதுகள் எல்லாம் இருக்கும் பொழுது நீங்க வந்து எவனையும் வந்து துன்பம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பயமே கிடையாது. அதுலயும் கருத்து இன்னா செய்தவனை விட்டுருவோமா? நமக்கு ஒரு இடைஞ்சல் பண்றவனா ஒருத்தரை விட்டுருவோமா? இவனாவது வந்துகிட்டு இந்த அஜித் குமார்ங்கிற பையனாவது அவன் ஒரு காவலாளி அவன் ஒண்ணுமே பண்ணவே இல்லை. ஒரு நியர் சஸ்பிஷன்ல வந்துகிட்டு போட்டு போய் அடிச்சு ஆளை க்ளோஸ் பண்றாங்க. இங்க அதே மாதிரி வந்துகிட்டு சாத்தாங்குளத்துல வந்து 2 ஒரு தகப்பன் ஒரு மகன் 5 வருஷம் கேஸ் நடக்குன்னா அதெல்லாம் என்ன அர்த்தம்னு தெரியல. என்ன யாரு எதுவும் செய்ய முடியுமா? இப்படிலாம் செய்யலாமா? ஒரு ஒரு கவர்மெண்ட் போய் இன்னொரு கவர்மெண்ட் வருது அப்படின்னாச்சுன்னா இந்த போலீஸ் ஃபோர்ஸை வந்து நீங்க வந்து கொஞ்சம் சரி பண்ணணும். ஒருத்தன் நேற்று கூட வந்து இந்த தினத்தந்தியில வந்து ஒரு சிரிப்பு போட்டிருந்தான். இதே மாதிரிதானே வந்துகிட்டு எவ்வளவோ வேறு பெரிய பெரிய தவறுகள்லாம் செய்யறவங்களெல்லாம் பிடிச்சு யாராவது இந்த மாதிரி அடிக்காங்களா ஐயா? எத்தனை பேர்கிட்ட வந்து 100 கோடி 200 கோடி 1000 கோடின்னுட்டு வசூல் பண்ணி அவங்க போயிருந்தாங்க. அவங்கள யாராவது வந்து அடிச்சு கொண்ட மாதிரி வந்து எதுவும் சரித்திரம் இருக்கா அப்படின்னு அத கேட்டிருந்தேன். ஆக இப்படித்தான் வந்து இந்த நிலை வந்து மக்களுக்கு வந்து சாதாரண மக்கள் ஏழை மக்கள் அவங்களுக்கு வந்து இன்னும் போலீஸ்ல வந்து அடிக்கிறாங்க. அதனாலதான் வந்து இந்த குரல்ல வந்து அவரு சொல்றாரு கருத்து இன்னா செய்தவ கண்ணும்.
இப்படி வந்து உனக்கு வந்து பொறாமையில வந்து உன்னை வந்து அவன் வந்து ஒரு பெரிய உன்னை குற்றச்சாட்டு பண்ணி உனக்கு பெரிய துன்பங்கள் இழைத்தாலும் கூட மறுத்து இன்னா செய்யாமை மாசற்றான் செய்யலைன்னா அது செய்யாது. நீ வந்து அவங்க செய்ததுக்கு பதிலாக அதை மறுத்து நீங்க வந்து இன்னா செய்யாம, அப்ப இதுக்கு வந்து எவ்வளவு பெரிய தன்மை வேணுங்க? எப்படிப்பட்ட ஒரு நல்லவர்களாக இருக்கணும்? அப்படி இருக்கிறதுனாலதான் அது மாசற்றார் போல். அப்படி இருக்கிறவன் தான் வந்து இந்த மாசற்றவர்களா வந்து அவன் வாரான். அதத்தான் அவர் சொல்றாரு. பாருங்க, இந்த மாசற்றவர்கள்ங்கிறவங்க வந்து ஒரு முதல் குரல்ல அப்படி சொல்றாரு. ரெண்டாவது குரல்ல வந்து அவன் வந்து என்ன வந்து ஒரு இது பண்ணினாலும் அவன் வந்து அவன் நம்ம மேல பொறாமையில எவ்வளவு தீங்குகள் செய்தாலும் நாம் வந்து அதற்கு பதிலுக்கு பதில் வந்து அவனுக்கு செய்யாமல் நாம் விட்டு விடாது. வந்து ரொம்ப கஷ்டமான காரியங்கள். இதுகளை எல்லாம் வந்து நாம வந்து அந்த முயற்சி பண்ணி இப்படிப்பட்ட குணங்களை எல்லாம் நாம வந்து அடைந்து இந்த மக்களிடத்துல வந்து நாம் வந்து வாழ்க்கையில இப்படிப்பட்ட பண்புகளை எல்லாம் நாம் வந்து கடைபிடிக்க வேண்டும். ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. மனிதன் வந்து பணம் வந்துட்டு அப்படின்னாச்சு நான் தீங்கு செய்யறதுக்கு அவன் தயங்க மாட்டான். அப்படிதான் வரும் பொழுது இந்த கருத்து இன்னா செய்தவ கண்ணம் என்னை இப்படி நீ செய்துட்டியே உன்னை நான் விட மாட்டேன்டா அப்படிங்கிறதா எல்லாருக்கும். கருத்து இன்னா செய்தவ கண்ணும் மறுத்து இன்னா செய்யாமை மாசற்ற இருப்பா. அப்படிலாம் நீ ஒண்ணு செய்யாத, பாட்டுல இரு. நீ அவங்களுக்கு எது துன்பம் விளைவிக்காத. என்ன என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உனக்கு எந்த ஒரு குறைவும் வந்து வராது. நீ இன்னா செய்யாது அப்படிங்கிறத திருவள்ளுவத்துல வலியுறுத்தி. சரி நண்பர்களே, நாம 2 குறள் பார்த்திருக்கிறோம். அடுத்த ஆள என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.